ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் செல்வ பெருந்தகை போட்டியிட எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் யசோதாவின் ஆதரவாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அலுவலகம் அமைந்துள்ள சத்தியமூர்த்தி பவனில் திரண்ட அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். 30 ஆண்டுகளுக்கும் மேலாக கட்சியில் உள்ள தங்களை EVKS இளங்கோவன் புறக்கணிப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். இவர்கள் போராட்டம் ஒருபுறம் ஓய்ந்த நிலையில் செல்வ பெருந்தகையின் ஆதரவாளர்கள் சிலர் யசோதாவிற்கு எதிராக முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது யசோதா ஆதரவாளர்களுக்கும் செல்வ பெருந்தகை ஆதரவாளர்களுக்கும் இடையே பெரும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதற்கிடையே இந்த விவகாரம் குறித்து பதிலளித்துள்ள EVKS இளங்கோவன் காங்கிரஸ் மூத்த தலைவர் யசோதாவை கட்சி புறக்கணிக்கவில்லை என விளக்கமளித்துள்ளார். இவ்வளவு காலம் காங்கிரஸ் கட்சிக்கு உழைச்சு இருக்கிறானே அந்த ஏழை எங்க போவான்? பணம் வச்சு கோடிக்கணக்கில் வச்சிருக்கிறவங்க தான் எலெக்ஷன்ல நிக்க முடியும்னா அதுக்கு கட்சி எதுக்கு? வந்தாரே தலைவர் இளங்கோவன், பார்த்தாரே ஒரு வார்த்தை பேசினாரா? முகம் கிடையாது. எல்லா சமுதாயத்தையும் ஏமாற்றி இருக்கிறார். ராஜீவ் காந்தியுடைய சமாதி இருக்கிற இடத்துல விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக இருந்து விடுதலை சிறுத்தைகளுடைய அமைப்புல 5 வருஷம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது விடுதலை புலிகளை ஆதரித்தவர் இன்றைக்கு அந்த இடத்துல சீட்டு கொடுக்காதீங்க, வேற எங்க வேணா கொடுங்க, எனக்கு ஒன்னும் செல்வம் விரோதி இல்ல. யசோதா அவர்களை பொறுத்தவரையில் மூத்த தலைவர், 4 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். கண்டிப்பாக அவருக்கு சில வருத்தங்கள் இருக்கலாம், இல்லை என்று நான் சொல்லவில்லை. என்ன பிரச்சனையாக இருந்தாலும் தீர்த்து வைத்து கண்டிப்பாக அவர் கிட்டத்தட்ட 40 வருடமாக இந்த கட்சிக்கு உழைத்துக் கொண்டிருக்கின்றார். இந்த தேர்தலிலும் காங்கிரஸ் வேட்பாளர்களுக்கு மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்கள், முஸ்லீம் லீக் வேட்பாளர்கள், புதிய தலைவர் கிருஷ்ணசாமி அவருடைய கட்சியின் வேட்பாளர்கள் ஆகியோருக்கும் அவர்கள் பிரச்சாரம் செய்வார்கள்.